காலைதோறும் புதியவை. தீய தன்மைகளை ஒழிக்கிறவர். ஜனவரி 4. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. யாத்ராகமம் 20:2. வெறுப்பு, கோபம், பொறாமை, அகந்தை, வெட்கம், குற்ற மனப்பான்மை போன்ற தீய தன்மைகள் நம்மிடம் இயற்கையாகவே இருக்கின்றன. இது போன்ற பாவத்தன்மைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். ரோமர் 7 பவுல் சொல்வதை பாருங்கள். நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்கு உரியவனாய் இருக்கிறேன். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். இந்த நிலையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் எல்லாம் அறிந்தவர், சர்வ வல்லமையுள்ளவர் என்பதையும் பார்த்தோம். அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணின அந்த தேவனாகிய கர்த்தர் நமக்கும் விடுதலை தருவார். ஜோனி எரிக்சன் தனது 17 வயதில் ஓர் ஏரியில் தவறாக குதித்து தன் கழுத்தை முறித்து கொண்டார். அதன் பிறகு அவரால் கை கால்களை அசைக்க முடியவில்லை. ஆரம்பத்தில் ஜோனிக்கு மிகவும் கோபமாக இருந்தது. ஏன் ஆண்டவர் இந்த நிலைமைக்கு என்னை தள்ளினார் என்று எரிச்சல் பட்டார். இனி ஒருபோதும் எனக்கு மகிழ்ச்சி இல்லை என்றும் நினைத்தார். ஆனால் ஜெபித்து வேதாகமத்தை வாசித்த போது ஆண்டவர் இன்னும் தன்னை நேசிக்கிறார் என்பதையும் தன் வாழ்க்கைக்காக ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதையும் உணர்ந்தார். ஆண்டவரின் உதவியால் அவரது மனப்போக்கு மாறத் தொடங்கியது. அவர் தன் வாயால் தூரிகையை பிடித்து வரைய கற்றுக்கொண்டார். தன் கதையை மற்றவர்களுடன் பகிர ஆரம்பித்தார். தன்னால் நடக்க முடியாவிட்டாலும் பலருக்கும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் ஊக்கமும் அளிக்க முடியும் என்பதை ஜோனி உணர்ந்து கொண்டார். இன்று அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்து, நாம் ஆண்டவரை நம்பினால் அவர் நம் கடினமான பிரச்சனைகளையும் அழகானதாக மாற்றுவார் என்று போதிக்கிறார். ஜோனிக்கு உதவின ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்வார். தீய உணர்ச்சிகளிலிருந்து நீங்களும் விடுதலை பெறலாம். அவரை நம்பி அவரிடம் ஜெபியுங்கள், வேதாகமத்தை வாசியுங்கள். தேவன் உங்களுக்கும் உதவுவார். நீங்கள் என்னோடு இருந்தால் விடுதலை நிச்சயம் உண்டு என்றார். ஜெபம். விடுதலை நாயகரே, மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையை தாரும். ஆமேன்.